தான் நாட்டுப்புற பாட்டுல அருமையா பாடி வேடி பத்துக்கிட்டு அவளுக்கு சொல்லி கொடுக்கப்படாது. நீ சொல்றதே அக்கா காதுல வாங்கல. எக்கோ அக்கா எக்கா இங்க பாரு, எப்படி கிளம்பி உனக்கு சூப்பரா பாட்டு பாட தெரியும் சொல்லுது பாரு. பாருக்கா நீ ஒரு பாட்டு எடுத்து விடுறது உம்மட்டே இப்படி வேலை பார்க்கறது கடுப்பா இருக்குக்கா. ஏக்கா அப்படி இருக்க? என்ன நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அக்கா அக்கா அக்கா, நீ ஏன் விட்டுக்கிட்டு இருக்கேன்? அக்கா ஒன்னே அக்கா வேலை பார்க்குதா இல்லையா? கத்திரிக்காயை பிடிங்கி போடுதா இல்லையா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், காதலே விழுகாத மாதிரி எனக்கு என்ன சவனேன்னு இருக்குது. என்னடி கூப்பிட்டியாக்கா? கூப்பிட்டியா? ஒண்ணு தெரியலையே, ஒண்ணு கேட்கலையே, சொல்லு என்ன முடி? என்னக்கா யாக்கா அப்படி இருக்கவ? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி தோட்டத்துக்குலாம் வந்து பூச்சி ஒட்டிலாம் திரியே பார்த்து வேலை வைக்கிறது இல்லையா? அப்படி கவனமே இல்லாம இருந்தீனா என்ன அர்த்தம்? நான் கூப்பிட்ட அந்த சோலையமா தோப்புக்குள்ள இருந்து ஓடியாந்துருவாங்களே, நீ இந்த இருக்கிறவ என்னன்னு கேட்கறதுக்கு உனக்கு இம்புட்டு என்ன கூப்பிட்டியான்னு கேட்கற. போக்கா இப்படிலாம் வேலை பார்க்கறதுக்குள்ள பார்க்காதக்கா. என்ன பண்ண சொல்றேன் என்னையே? ஒரு யோசனையை புத்தி கொண்டு போய் யோசனை போகுது இல்லையே? ஏன் அவர் இப்படிலாம் பண்றாரு? ஏன் நல்லா தானே இருந்தாரு, இப்படி பண்றாரு, இப்படி செய்யறாரு? என்னத்த சொல்லடி, ஏன்டி இப்படி இருக்குது? எக்கோ உன்னைய புரிஞ்சுக்காம இப்படி பேசிவிட்டாரேன்னு சொல்லிட்டு உனக்கு கவலையா? இல்ல உன் புருஷர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு நினைச்சு கவலையா? மனசு ஒரு போக்குல போகுது இல்லைங்கிறியே, எதை நினைச்சு நீ கவலைப்படுற? எக்கா இங்க வரக்கா, அந்த மனசு நினைச்சு கவலைப்படுறான்னா எங்கள சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன தைரியம்? அடிக்கிற அளவுக்கு என்ன தைரியம்? கிடக்கட்டும், மயிர் காஞ்சாதே பொண்டாட்டியோட அருமை பெருமையா புரியும் தெரியும். கிடக்கட்டும், பசி மட்டும் கிடக்கட்டுக்கா, சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதக்கா. அடியே அடியே ஏன் வீட்டுக்காரி அவன் ஏதோ கோவதானத்துல ஏதோ பேசிவிட்டே வச்சுவிட்டேன், அதனால அவனுக்கு கெட்டவன் சொல்லி பட்டத்தை கட்டி விட்டுருவியா? நீ சொல்றது நியாயமாடி? ஏதோ போதாத காலம் நேர காலம் சரியில்லை, அதனால அப்படி நடந்து வச்சு பேசிவிட்டேன், அதுக்கு இப்படியா நீ சொல்லுவேன்? தூண்டி விடாம பேசாம இருபடி நீ. பண்ண தப்பெல்லாம் பண்ணி போறது, கிணறு கொண்டு போய் மூடிட்டேன், விதி கொண்டு போய் மூடிட்டேன், விதி மேலையும் கிணத்து மேலையும் பழைய வச்சுட்டு லபக்கட்டியே போடுறது. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க பொறுப்பேற்ற ஆகணும். ஏக்கா நீ விடுக்கா, இதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சும்மா நொந்துக்கிட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதக்கா. எப்படியா இருந்தாலும் உன் வழிக்கு தான் வந்து ஆகணும், வராம எங்க போயிருவாங்க? போய் பட்டு திரும்பி வரட்டும்க்கா, நீ சும்மா இருக்கா. அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம்? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அதான் எதுவும் இருந்தாலும் சரி பண்ணி போடுவோம்க்கா. நீ முதல்ல உன் வேலை இதை பாரு, உன் உடம்ப பாரு, சாப்பிடாம குழம்பு கிடக்கிறத முதல்ல நிப்பாட்டு, புள்ளைய பாரு, எல்லாம் நல்லது நடக்கும். சரிமடி, சரி சரி. அப்படி சொல்லுடி என் ராசாத்தி, என் தங்க பிள்ளை பத்து. கிளவி எப்பவே போட்டு சொன்னேன், எப்பவே போய் கடகத்துல போய் போட்டுட்டு வா கிளவி, இங்க போட்டி நம்பி போச்சுன்னு சொன்னேன். இப்ப எப்படி எதுல போடுறது? தலையில போடுறதுனா? சரி பாவம் பெரிய மனுஷன், 50 தூரம் வெயில போன மக்கள் மரப்புல இருக்குது, 50 தூரம் போயிட்டு லொங்குலொங்குலொங்குலன்னு வரணும். நான் போய் கொட்டி ஓடியாந்துருவா. சரி அதுல பறிச்சு அதுல போட்டுக்கிட்டு இருங்க, நான் போய் கொட்டிட்டு ஓடியாரேன். என்ன கணக்குது பச்சை கத்திரிக்காய் ஆத்தி குனிஞ்சுக்கிட்டே காயை பறிச்சது போட்டு இடுப்பு போட்டு வளைக்குது வத்தியில. ஆபரேஷன் பண்ணதில்ல, 2 பிள்ளைகளை எடுத்ததில்ல, ஆத்தி அந்த மயக்க ஊசி போட்டது எப்படி இருக்கு வத்தியில. முதுகுல ஒன்றும் முடியல, தூக்க முடியல, வைக்க முடியல, பொறுப்பா வேலை வைக்க முடியல. ஆண்டி நான் இந்த 60 வயசு காரி நான் குடிஞ்சு நிமிந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்துல 6 புள்ள 7 புள்ள 12 புள்ள சோடி கணக்குல பெத்தாங்க. அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறான். என்னப்பா இப்ப ஒத்த பிள்ளை 2 பிள்ளைய பார்த்துட்டு இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது காதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்பவே முதுகு வலிக்குது, எப்படி காத்தையும் பொழுது எப்படி ஓட்டுறதா? பாவடி பாவடி, நல்லா சாப்பிடணும் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்க்கணும். கிளவி நீங்க வாயை பொத்திக்கிட்டு உங்க வேலையை பாருங்க. வாய் தான் வேலை பார்க்குது, கையை ஒண்ணு வேலை பார்க்குது இல்லையே. வந்ததுல இருந்து 4 மணி நேரமா 4 கத்திரிக்காய் தான் இந்த கூடையில கிடக்குது. மத்த ஒண்ணும் இல்ல, நான் தான் லவக்கல எத்தனை பொட்டி போய் கொட்டிட்டு வந்துட்டேன். நீ ஒரு பொட்டியாவது அரைச்சிருக்கியா? பேச்சுக்கிறாங்க 60 வயசுக்காரங்க வேலை பார்க்கறாங்களாம், அப்படியே ஏச்சு கொட்டுறது இல்லையே. அந்த 4 வருஷம் எல்லாத்தையும் செடியில ஓதையெல்லாம் ஒண்ணு விடாம பறிக்கணும். நல்லா கண்ணாடி ஓட்டிருக்கீல, 1 2 முத்திட்டு போய் எதுவும் போயிடாம வீணா போயிடாம ஒழுங்கா பார்த்து பறிக்கணும். 4 வருஷம் பறிப்பாங்க, 4 வருஷம் பறிப்ப மாட்டேன். நான் எங்களை 4 செடி தூர்ல உள்ளதை பறிச்சுக்கிட்டு அப்படியே கொட்டிட்டு நான் ஓடி போயிருவேன். போடி எங்க வக்கி இங்கே தான் வர சொல்லிச்சு, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்குதுல்ல. அம்படி பிசியோ மேடம், எந்த கத்திரி தோட்டம் தெரியலையே. அங்கே தான் கத்திரிக்காய் தான் இப்போ பிடி போட்ட மாதிரி கிடக்குது, இங்கே தான் இருக்குமோ? வாங்க வாங்க, எத்தனை மணிக்கு ஃபோன் போட்டேன்? 7:30 மணிக்கு மான்னு சொன்னேன். இப்போ மணி என்ன? 10:30 மணி ஆகுது. சோறு திங்கிற நேரமே வந்துருச்சு. கரெக்டா சோறு திங்கிற நேரத்துக்கு மட்டும் மூக்கு எடுத்து வந்துட்டீங்களா? பரவாயில்லையே, 2-3 மணி நேரத்தில் இம்புட்டு குமிச்சு விட்டேன், போர் மாதிரி குமிச்சு விட்டேன். பரவாயில்லையே, வேலையெல்லாம் தூள் பறக்குது. தெரியாம
இந்த செடியில இருந்து காய பறிச்சு போடுற வேலை அம்புட்டு பெரிய வேலையும். சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கே போயிட்டு வந்தது கூட இப்படி பீத்தல. நீ கத்திரிக்காய் கொடுக்கறத இப்படி பீத்துக்கிட்டு தெரியுற. பச்சை பிள்ளைய கொடுத்தா கூட அந்த செடியில வந்து புடுங்க புடுங்க புடுங்கன்னா லேவ கட்டின்னு பிடிங்கி போட்டுரும். அதனால காயவா செடியவே பிடிங்கி போட்டுறோம். இதை பெரிய வேலை மாதிரி பந்தா காமிக்கிறதியா. அப்புறம் இப்படி ஏசுவாசம் உள்ள வேலையை பார்க்கல. அப்ப நீங்க பார்க்க வேண்டியது தானே, பச்சை புள்ள பாக்குற வேலை தானே. எங்க நீ குத்து வைக்கலாம் வேணாம், அதெல்லாம் நான் தூக்கி கொட்டிக்கிறேன். தூருக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்கெல்லாம் பிடிங்கி போடுங்க பாப்போம். எப்படி கத்திரிக்காய் நீ பாரிக்கிறேன் நானும் பார்த்து போடுறேன். ரொம்ப வேணாம், ஒரே ஒரு கூட பறிச்சுட்டா வா பாப்பா. பெரிய இது பாரிப்ப டக்கு நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்ல பட்டன் தட்டுற மாதிரி எப்படி நான் சட்டு பறிச்சு போடுறேன் பாரு. வா 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 வா. அப்படித்தே இதை பறிச்சு ஓடுறதுக்கு இன்னும் ஐஏஎஸ் ட்ரைனிங் போயிட்டா வரணும். என்ன நீ எல்லாம் ரெண்டு தானே வச்சிருக்கேன். இங்க பாரு, போட்டி போடாத, வேணா வந்துரு. வயித்து பிள்ளைக்காரி அப்புறம் வயித்து பிள்ளைக்காரியை நான் வேலை பார்க்க விட்டுட்டேன்னு அப்புறம் ஏன் மேல பள்ளியில எதுவும் வரப்படாது. ஒழுங்கா முடியாட்டி வந்து ஓரமா போய் உட்காந்துரு. பாரு, பெரிய வேலை இது. இவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் விவசாய வேலை, நாங்களாம் பார்க்க முடியாதோ. அதெல்லாம் கத்துக்குவோம். எத்தனை வயசான கத்துக்கிட்டு கண்ணு மாதிரி பார்க்க முடியும். வாய பொத்தும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்ன ஒரு கூட பறிச்சு தரணும் அப்படித்தானே? அதோட போய் நீ ஓரஞ்சரமா நீ போய் உட்காரு. உனக்கு என்ன ஒரு கூட பறிக்கணும் அப்படித்தானே? நான் உட்காந்துட்டு பறிப்பேன், நின்றுட்டு பறிப்பேன், படுத்துட்டு பறிப்பேன். எப்படியோ நிரப்புனா சரி தானே? போ போ கோ 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 கோ. அப்பா ஆத்தாடி அடியே சித்ரா, அங்கிட்ட என்னமோ அங்கிட்ட ஒய்யாரமா தள்ளி போய் நிக்கிற. இங்கிட்டு வா, இங்கிட்டு தோப்படைய வந்து புடி. அம்மா இந்த பக்கம் பிடிக்க ஆள் இருந்தா நல்லா இருக்குமே. எங்க மாப்பிள்ளைய காணா? ஐயோ போமா, ஐயோ மாப்பிள்ளைய காணா, மண்ணாக்கட்டிய காணான்னு வீட்டுல வந்தவனே அந்த கிழவி பத்தி டென்ஷன் ஆக்கி விடுது. நீ எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்லயே நீ அப்படிதான் அசிங்கப்படுத்துச்சு. அந்த கிழவி மட்டும் வராம இருந்திருந்தா அந்த பத்த முட்டிக்கு முட்டி தட்டி கண்கள்லாம் காட்சியா இருந்திருக்குமே. எல்லாத்துக்கும் மெனகாரி அந்த கிழவி தான் காரணம். எப்படி எல்லாம் கூணி குறுகி அந்த போலீஸ் கேட்கும் போதெல்லாம் கூணி குறுகி நின்றே தெரியுமா? அசிங்கமா போச்சு, எனக்கு ஊரே அசிங்கமா போச்சு. என்னன்னு தெரியல, ஒரு சில நாளாவே எப்ப பார்த்தா அந்த கிளவியே குறுக்க வந்துகிட்டு இருக்கு. அத என்ன பண்ணுவேன்னு கோபத்துல தெரியலமா. இவ ஒருத்தி வாய் பொரியாம பண்றத ஒழுங்கா பண்றதுக்கு துப்பு இல்ல. அப்புறம் பண்ணிக்கிட்டு முழிச்சுக்கிட்டா அப்புறம் யார் பொறுப்பு? கிடக்குறாளுங்க விட பாத்துக்கிறோம். நேரம் அவளுக்கு நல்லா இருக்குது, நம்மளுக்கு சரி இல்லாம இருக்குது. காமா சனி போயிடுச்சுல, என்ன ஏதுன்னு ஒரு எட்டு போய் சாதகக்காரன் போய் பார்த்துட்டு வந்து போடுவோம். இப்படிலாம் நடக்குதே. அங்க பாரு, பெரிய வண்டி மாதிரி இல்ல, பெரிய வண்டியான்னு பாரு. ஒன்னும் தெரியல, கண்ணு கரமான ஒன்னும் தெரியுது இல்ல, புரியுது இல்ல. ஆமா அண்ணா, அது பைக்கு தான். அது வண்டியா நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது. அவதான் புருஷன் பொண்டாட்டி ரொம்ப மானஸ்தனங்கள்ல. வீட்டு படிமையில கால் வைக்க மாட்டோம், படிவாசல் மிதிக்க மாட்டோம், டயலாக் எல்லாம் விட்டுட்டு கூட குந்தாணி கூட்டிட்டு போனா. இப்ப எங்க புருஷக்காரர் உள்ள இருக்காரோ? என்னவா இருக்கும்? என்ன நீ என்னமா புரியல? என்னவா இருக்கும், நன்னவா இருக்கும்னு குந்தாணி வீட்டு படியவே மிதிக்க மாட்டேன்னு புருஷன் கூட்டிட்டு போனால. இன்னைக்கு படியை மிதிச்சு இருக்கான்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை நம்மளுக்கு வா 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 வான்னு திறந்து விட்டுருக்காருன்னு அர்த்தம். வந்துட்டான்ல வந்துட்டான்ல, இவனை வச்சே அந்த குந்தாணி சோழிய முடிக்கிறனா இல்லையான்னு பாரு முடி. அம்மா எங்க அம்மா போயிருச்சு. ஏ அம்மா, அம்மா நீ பசங்க என்ன விறுவிறுன்னு போற? அண்ணன் வேற உள்ள இருக்குது, அதுக்கு முன்னாடி நடக்க முடிய மாதிரி கொஞ்சமாவது ஆக்ஷன் போடுமா. கொஞ்சம் நாளுக்காவது இருமா, நான் உன்னை பிடிச்சு கொண்டு போறேன். இல்லம்மா போகாதம்மா. இப்ப நீ என்ன பண்ணிட்டு நீ இப்படி கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்க? சின்ன கறி பண்ணதுக்கு அவன் அனுபவிக்கிறா. நல்லா தான் போன கொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போனவன் நல்லபடியா வாழ்ந்து காமிக்கணுமா இல்லையா? நீங்க உட்கார்ந்து இருக்கிறது நல்லா இருக்குது. இங்க வர்றா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியாம பேசக்கூடாது. கண்ணால காண்பது போய் காதால கேட்பது போய் சும்மா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமாடா? அப்பா சும்மா போங்க பாருங்க, என்ன வேணாலும் நடக்கணுமே. அதனால குழம்புல போவாளப்பா, கண்ணத்துக்கு வண்டியில கூட போவாளா? எப்படி நான் சின்னம்மா முகத்துல முழிப்பேன், எப்படி முழிப்பேன்? யாரோ பண்ண மாதிரி பேசுறியே, என்னைய கட்டிட்டு வந்தவ தானே இதெல்லாம் பண்ண இந்த காரியத்தெல்லாம். அப்ப நான் தானே பொறுப்பேற்றுக்க முடியும். யாரு வீட்டுல சித்ரா அம்மாவை அந்த காயத்து நாக்காளிக்கு மேல புடிச்சு கொண்டுட்டு போடி. யாரோ வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஐயா ஐயா, தங்கராசு தங்கராசு.
ரொம்ப கஷ்டப்பட்டு நீ பேசலாமா? டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. யானே அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு உசுறு போற நிலைமையில ஆஸ்பத்திரியில இருந்துச்சு, வந்து பார்க்கணும்னு தோணலைல? மனத்தை எடுத்த ஆளாக்கெல்லாம் மறந்துட்டீங்களோ? ஏன் இப்படி எல்லாம் இருக்க? அடியே அடியே, என் பிள்ளைய திட்டாதடி. யானை திட்டுற? நீ கூட இருந்து பாத்தீனா அவன் கூட வச்சு அம்மா பார்க்க முடியலையேன்னு பிள்ளை மனசுக்குள்ள பொங்கி வளைஞ்சு புழுங்கி போயிருப்பேண்டியே. என் பெத்த தங்கராசு, அம்மா முகத்தை எப்படி பாக்குறது, பொண்டாட்டிக்கார இப்படி பண்ணி போட்டாலேன்னு பிள்ளைய மூஞ்சில முழிக்க முடியாம தலை குனிஞ்சு போய் நிக்கிறத பார்த்தா தெரியல தெரியல. என் வளர்ப்பு பத்தியா எப்படி தப்பா போகுமா? என் வளர்ப்பு தப்பா போகுமா? வளர்த்தவ பாசம் இல்லாம போயிருமா? ஐயா தங்கராசு, நீ எதுவும் நினைக்காதயா. அவனுக்கு 4 வயசு இருக்கும்போதே நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். என்னமா இவ பிள்ளைய பத்தி இவ பார்த்து பேர் வச்சது மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிறா? காலுக்கு கட்டு நெசந்தானா என்னன்னு தெரியல. இவளுக்கு நடிப்பா இருந்தாலும் இருக்கும். அத்திரிக்க முடியல. ஐயோ ஐயோ அம்மா, பார்த்து சின்னமா பத்தி அடிச்சுதுற. பத்தியா என் பிள்ளை துடிச்சு போறங்க. பத்தியா பத்தியா தான் ஆடாட்டி தான் தசாடம் சொல்லுவாங்களே, சும்மாவா? பாசமெல்லாம் இருக்குடி, என் பெத்த ராசாக்கு பாசமெல்லாம் இருக்குது. வீட்டுக்கு வந்தாலே வெனகாரி பாசத்தை காமிக்க கூடாது, சின்ன மேல பாசத்தை காமிக்கணும் எல்லாம் சொல்லி அவன் சொல்லி மாத்தி வச்சிருக்கா. மையாரி மை போட்டு மை வச்சு மயக்கி வச்சிருக்காடி. ஐயா நீ வந்துட்டில்ல, சின்ன மகட்ட வந்துட்டில்லன்னு எனக்கு ஒண்ணுமில்ல, எல்லாம் சரியா போயிடும். ஆமாமா ஆமாமா அண்ணே, ஆஸ்பத்திரிக்கு வெளியில வரும்போது அம்மானால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல தெரியுமா? அவங்க உன் வண்டியை பார்த்த உடனே அம்மா எதுவுமே கால் வலி கூட தெரியாம முடியாதுன்னு அந்த அளவுக்கு நீ பார்த்த உடனே அம்மா தேறிடுச்சு தெரியுமா? ஆள எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அம்மாக்கு எல்லாம் சரியா போயிடும். உன் முகத்தை பார்த்து இருந்துச்சுன்னா அம்மாக்கு எல்லாமே சரியா போயிடும்னே. ஐயோ, இந்த பாசத்தால லூசு பையவே அவனுக்கு என்ன சொன்னாலும் நம்பிடுவானே. ஹலோ நாராயணா, சொல்லுப்பா. என்ன நாடகத்துக்கு நான் எல்லாம் வேணாப்பா. புதுசா ஒரு நாடக கோஷ்டி, நல்லா நாடகம் அப்படி நடிக்கிறாங்க. ஆளை பார்த்து அவங்கள வேணா சேர்த்துக்குருவோமா? ஆமா நாடகம் நல்லா நடிக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு பாத்தியம்மா கொழுப்ப, அவருக்கு சுடுசோறு ஆக்கி போடாதேன்னு சொன்னா கேக்குறியா? பழையசோற போடுமா, அப்பதான் புத்தி வரும் அந்த ஆளுக்கெல்லாம். நம்மளதாம்மா சொல்றாரு நாடக கோஷ்டின்னு. திமிர பத்தியா? அதானே பத்தியா அந்த ஆளுக்கு வந்துட்டோம்ல, பாத்துக்குருவான்